viewers, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நான் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பொருள் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ அதை தான் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அதை எப்படி செட் பண்ண போகிறேன், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நான் புதுசாக வாங்கியிருக்க டெலஸ்கோப். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா F70076. ஸோ இருக்கிறதுலே வந்து பேசிக் மாடல் இதுதான். இதுதான் இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். எல்லாமே தனித்தனி பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இதில் இருக்கிற மாதிரி பார்த்து கரெக்டாக செட் பண்ணலாம். இதுதான் வந்து ட்ரைபாடு. கீழே வந்து நம்ம டெலஸ்கோப்புக்கு ஸ்டாண்ட் மாதிரி. ஸோ இதில் இந்த மாதிரி வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அது 3மே வந்து ஸ்க்ரூ டைப் தான். ஸோ அதை வச்சு இப்போ நம்ம ஈஸியாக செட் பண்ணிடலாம். பாருங்கள், அதோட லென்த் பாருங்கள். இதுதான் வந்துட்டு யூ ஷேப் அடாப்டர். ஸோ இதில் தான் நம்ம வந்து அந்த மெயின் லென்ஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது வந்து ஐபீஸ் ட்ரே. ஸோ லென்ஸ்லாம் இதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஃபைண்டர் ஸ்கோப் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இது வந்து ஸ்க்ரூ டைப் தான். ஸோ ஈஸியாகவும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து டெலி கன்வெர்ட்டர். இது வந்து ஃபோக்கஸிங் லென்த்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது மொபைல் அடாப்டர். இது வந்து ஃபோக்கஸிங் நாபு. இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஐபீஸ் போட்டு யூஸ் பண்ணுவோம். அண்ட் இது 3மே பார்த்தீங்கன்னா ஐபீஸ். எல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ட்ரைபாட் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அது ஃபிக்ஸ் பண்ணிட்டா தான் அதுக்கு மேலே நம்ம எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்டாண்டுக்கு வந்து எல்லாமே ஸ்க்ரூ டைப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரூ வச்சு எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ இது ஈஸியாக தான் இருந்துச்சு. இந்த ட்ரைபாட் பார்த்திங்கன்னா 135 சென்டிமீட்டர் கிட்ட இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்தது மெயின் லென்ஸு. ஸோ இது நம்ம மேலே ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடியே நான் வந்து யூ ஷேப் அடாப்டரை கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த யூ ஷேப் அடாப்டர் வந்து நம்ம 360 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுலேயுமே ஸ்க்ரூ தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்றதுனால இதுவுமே ஈஸியாக தான் இருந்துச்சு. நம்மளுக்கு தேவை அப்படின்னும் போது நம்ம வந்து ஸ்க்ரூவெல்லாம் போட்டு டைட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அது வந்து தனியாக கூட கழட்டி நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு அங்கே எடுத்துகிட்டு போய் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ராடு. ஸோ இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து டெலஸ்கோப்பை வந்து மேலே கீழே அந்த மாதிரி மூவ் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு பொருளை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து 360 டிகிரி ரொட்டேட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து எக்யூப்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி மேலே கீழே வந்து மூவ் பண்ணுறதுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் ராடு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைண்டர் ஸ்கோப் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஐபீஸ் வச்சு நம்ம கரெக்டாக வந்து ஒரு பொருளை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ வந்து இந்த ஃபைண்டர் ஸ்கோப்பில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஜெக்டை வந்து தெளிவாக இருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். ஃபைனலி எல்லாத்தையுமே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணி முடித்த உடனே என்னோடய டெலஸ்கோப் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. இந்த டெலஸ்கோப் வச்சு ஸ்டார்ஸ், பிளானட், அதுக்கப்புறம் நிலா இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மேஜிக் மாதிரி இருந்துச்சு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த டெலஸ்கோப் வாங்கணும் அப்படின்றது ஒரு பெரிய ஆசையாக இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வாங்கிட்டேன். அதிசயங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களா?
அப்போது அண்ணாந்து ஆகாயத்தை பாருங்க, ஆச்சரியங்கள் அளவில்லாமல் இருக்குது.